இன்றைக்கி என்ன டிப்ஸில் ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி தாங்க. குக்கரில் செய்யாமல் ஒரு அகலமான பாத்திரத்தில் செஞ்சுருக்கிறோம். தேவையான அளவு எண்ணெயும் நெய்யும் கலந்து ஊற்றிருக்கலாம். நாங்கள் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயும் நெய்யும் கலந்து யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஒரு தடவை அப்படி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்மளோட இலத்தழை செடி கொடி, அதாங்க அந்த ஸ்பைசஸ்ங்க. எங்கள் வீட்டில் விளையாட்டுக்கு அப்படி சொல்லுவாங்க, இலத்தழை செடி கொடி போடலையான்ட்டு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராட்டி முக்கு, அன்னாசிப்பூ, கல்பாசி இதெல்லாம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாங்க. அப்புறமா சாப்பிடும்போது அது வாயில் கடிப்படும்போது நல்லா இருக்காது. நல்ல மெல்லிசா நீல வாக்கில் நறுக்குன்னு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே வெங்காயம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பச்சை மிளகா நடுவாக கீர்னதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி, பூண்டு, அப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கிறோம். முந்திரி பருப்பு கொஞ்சமாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கூட சேர்த்து அரைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. முந்திரி பருப்பு லைட்டாக சேர்க்கும்போது ஒரு ரிச் டேஸ்ட் நம்மளோட பிரியாணிக்கு வருங்க. இது நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். எவ்வளோ தூரம் பிரியாணிக்கு நம்ம வதக்கி விடுறோமோ வெங்காயம் மற்ற மசாலாக்கள் அவ்வளோ டேஸ்ட் கிடைக்கும். இதில் பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி தழை இத்தனையும் லைட்டாக ஒரு க்ரஷ் மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு தடவை மிக்ஸி ஜாரில் சுற்று விட்டினா போதுமானது. அதையும் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லாவே பச்சை வாசம் போக வதக்கி விடலாங்க. பச்சை மிளகு ஏற்கனவே நம்ம முழுசாகவும் சேர்த்துருக்குறோம், அதனால் கொஞ்சம் காரம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம சேர்க்கலாம். அடி பிடிக்காமல் லைட்டாக நம்ம மூடி வச்சு வேக வைக்கலாங்க. கொஞ்சம் கூட புதினா கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறோங்க. வதக்கும்போது இந்த முழுசாக புதினா சேர்க்கும்போது ஒரு நல்ல வாசம் வரும். தக்காளி சேர்த்து கொடுக்கலாம். பிரியாணிக்கு பொதுவாக நிறைய தக்காளி சேர்க்காமல் கொஞ்சம் அளவாகவே சேர்த்துக்கலாம். அப்போ தான் அது தக்காளி சாதம் மாதிரி இல்லாமல் பிரியாணி மாதிரி வருங்க. இது வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிட்டோன்னா அது நல்லாவே மசிய வதங்கிடும். இப்போ நம்ம மசாலா பொடிகள் சேர்த்துக்கலாம். நாங்கள் இங்கே கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா, இது நம்ம வீட்டிலேயே வறுத்து பொடி பண்ணினது. பட்டை, கிராம்பு, ஏலக்காவை வெறும் வானிலையில் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அப்புறமா பொடி பண்ணினதுங்க. இந்த மாதிரி சேர்க்கும் போதே பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கல்பாசி அதெல்லாம் நம்ம அரைக்க வேண்டாம், நம்ம முழுசாகவே ஃபஸ்ட்டே ஸ்பைசஸ் சேர்த்துருக்குறோம். இப்போ மசாலா வாசம் போக நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட்டியான தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கண்டிப்பாக தயிர் சேர்க்கும்போது தான் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது மசாலாவில் நல்லாவே தயிரையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் மேரினேட் பண்ண சிக்கன், இந்த சிக்கனில் கொஞ்சமாக தயிர், உப்பு, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். லைட்டாக கரம் மசாலாவும் போட்டிருந்தோங்க. வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நீங்கள் சேர்த்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்க்கும்போது சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் வேகுங்க. இப்போ நல்லாவே அந்த மசாலா பிடிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்போ தான் அந்த காரம், உப்பு எல்லாமே சிக்கன்லேயும் நமக்கு பிடிக்கும். பொதுவாக பிரியாணியில் போட்டு அந்த சிக்கன் பீசஸ் உள்ளே வந்து உப்பு பிடிக்காத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து வதக்கி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த டைமில் நம்ம அரிசி அளந்து எடுத்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசி தாங்க எடுத்துருக்குறோம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பழைய அரிசியா புதிய அரிசியா அப்படின்றத கடைக்காரங்க கிட்ட கேட்டுக்கலாம். புது அரிசி அப்படிங்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாக குழஞ்சி வெந்துடும். பழைய அரிசினா அந்தளவு குழையாததுனால நம்ம கேட்டுக்கலாம். இங்கே நம்ம தேவையான அளவு எடுத்து அளந்தே எடுத்துக்கலாங்க. கரெக்டாக சிக்கன் வதக்கிட்டு இருக்கிற டைமில் ஊற வச்சா கரெக்டாக இருக்கும். ஒரு 20-25 நிமிஷம் ஜீரக சம்பா அரிசி ஊறினா நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லாவே ஒரு 2 தடவை அலசிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் நல்லாவே மசாலாவோட குக் ஆகிட்டுருக்குது. ஓரளவு அது நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 கிளாஸ் ஜீரக சம்பாவுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. சிலப்போ இந்த மசாலா ரொம்பவே தண்ணியாக இருந்ததுன்னா வேணால் கொஞ்சமாக தண்ணி கம்மி பண்ணிக்கலாம். இல்லைன்னா ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி கூடுதலாகவும் சேர்த்துக்கலாங்க. இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லாவே அது கொதிக்க வைக்கலாம். பாஸ்மதி அரிசியில் செய்கிற பிரியாணியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆனால் அது வந்து கொஞ்சமாக ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அரிசியை ஃபஸ்ட்டே எண்ணெயெல்லாம் ஊற்றி கொஞ்சம் ஹாஃப் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லேயர் மாதிரி தம் பிரியாணி போட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் ஜீரக சம்பாவை இந்த மாதிரி நம்ம ஒன்றாவே தண்ணியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியும் அந்த அரிசியும் கொஞ்சம் ஈக்குவலாக தளன்னு வர அளவுக்கு அது கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறோங்க. லெமன் ஜூஸ் சேர்க்கும்போது நம்ம சேர்த்துருக்கிற அரிசி வந்து குழையாமல் நல்லாவே பொலன்னு வரும். இப்போ தண்ணியும் அரிசியும் கொஞ்சம் ஈக்குவலாக வந்திருக்கு. விதை இல்லாமல் ஒரு லெமனோட சாறு பிழிஞ்சு அதுவும் சேர்த்து கொடுத்துக்கலாம். உப்பெல்லாம் நம்ம கரெக்டு பார்த்துக்கலாங்க. இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லி தழையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு
தேவைன்னா கொஞ்சமாக நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நாங்கள் இப்போ நெய் சேர்க்கல. அதுக்கப்புறமா நம்ம தம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடுறது என்னோடய ஹஸ்பண்டோட வேலைங்க. ஆனால் நமக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் சூடாக தண்ணி வச்சுட்டு தம் போட்டாலும் உள்ளே நல்லாவே வெந்துடும். ஆனால் அந்த டைமில் நம்ம அடுப்பை வந்து ரொம்பவே சிம்மில் வைக்கலாம். இதுக்கு பெஸ்ட் வழி என்னென்னா, ஒரு பழைய தோசைக்கல், யூஸ் பண்ணாத தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சாலும் கண்டிப்பாகவே அடி பிடிக்காதுங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சில சமயம் தண்ணி வற்றி கீழே வந்து அடி பிடிச்சிடும். இந்த தோசைக்கல் வைக்கும்போது நமக்கு அடி பிடிக்காதுங்க. அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணணும். இது சுத்தமாக அடிப்பிடிக்கவும் பிடிக்காது. அரிசி நல்லா வெந்திருக்கும். அதே நேரத்தில் நல்லா பொலன்னு சூப்பராக வந்திருக்குங்க நம்மளோட சிக்கன் பிரியாணி. எப்போவுமே செஞ்சதுக்கப்புறமா உடனே ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணாமல் ஒரு 3/4 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம். அந்த சூட்லேயே அது கரெக்டாக அந்த தண்ணியெல்லாம் நல்லாவே ட்ரை ஆகி நமக்கு கரெக்ட் ஒரு பருவத்தில் கிடைக்குங்க. இந்த மாதிரி சிக்கன் பிரியாணி செய்யும்போது எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு வாழை இலையை வெட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மூடி தம் கொடுத்தோன்னா அந்த வாழை இலையோட மணமும் குணமும் சேர்ந்து ரொம்பவே அடிப்பொலி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதுவும் கூட ட்ரை பண்ணலாம். லாஸ்ட்டில் நம்ம சர்வ் பண்ணும்போது அதை எடுத்து வெளியே போட்டுடலாங்க. இப்போ சிக்கன் பிரியாணி ரெடியாக இருக்குங்க. ஓவர் ஸ்பைசஸாக இல்லாமல் அதே நேரத்தில் அந்த அரிசியிலலாம் அந்த மசாலா நல்லா இறங்கி சிக்கனும் நல்லா மேரினேட் பண்ணதுனால அதுவும் கூட நல்லா வெந்து சூப்பராக தயாராகிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது பொருள் நீங்கள் சேர்ப்பீங்களா பிரியாணி எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்கு? அது கூட நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.